வணக்கம், இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக பொங்கலை ஒட்டி நெல்லை, தூத்துக்குடி, கோயம்புத்தூருக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தற்போது தொடங்குகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி நெல்லை, தாம்பரம் இடையேயான அதிவிரைவு ரயில் வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் காலை 3:45 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் தாம்பரத்தில் இருந்து மதியம் 3 மணிக்கு நெல்லைக்கு புறப்படும் என்றும் அறிவித்துள்ளது. நெல்லை, செங்கல்பட்டு இடையேயான அதிவிரைவு ரயில் வரும் 14ஆம் தேதி அதிகாலை 3:45 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ள தென்னக ரயில்வே, அதே நாளில் செங்கல்பட்டில் இருந்து நெல்லைக்கு மதியம் 3:30 மணிக்கு புறப்படும் என்று தெரிவித்துள்ளது. நெல்லை, தாம்பரம் இடையேயான விரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் நள்ளிரவு 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுமார்க்கத்தில் அதே நாட்களில் மாலை 4:40 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ளது. போத்தனூர், சென்னை சென்ட்ரல் இடையேயான விரைவு ரயில் வரும் 8ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு புறப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல், போத்தனூர் இடையே மறுநாள் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல், தூத்துக்குடி இடையேயான விரைவு ரயில் வரும் 12, 19 ஆகிய தேதிகளில் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் என கூறியுள்ள தெற்கு ரயில்வே, தூத்துக்குடி, சென்னை சென்ட்ரல் இடையே வரும் 13, 20 ஆகிய தேதிகளில் மாலை 5:30 மணிக்கு புறப்படும் என தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 1140 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் அது நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நாளை திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, மயிலாடுதுறை, கடலூரில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், கடலூரில் மிக கனமழையும், புதுக்கோட்டை, தஞ்சை, அரியலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு நீள கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மேலும் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட ஏதுவாக 3000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் சுமார் 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் விநியோகிக்கும் பணியை நியாய விலை கடை ஊழியர்கள் மூலமாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகளை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் நியாய விலை கடைகள் மூலம் விலையில்லா வேட்டி சேலைகளும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. சம்பள பிடித்தம் செய்யும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்க பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறைக்கு பின்னர் கடந்த 5ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுடன் பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை. ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை மேற்கொண்டு வருவதால் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்ட உதவிகள் மற்றும் கற்றல் கற்பித்தல் பணிகள் முடங்கியுள்ளன. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் சம்பளம் பிடித்தம் செய்ய பள்ளிக் கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதனால் கடந்த 6ஆம் தேதியிலிருந்து மருத்துவ காரணமாக விடுமுறை எடுத்த ஆசிரியர்களை தவிர மற்ற ஆசிரியர்களின் விவரங்களை சேகரித்து அனுப்பும்படி அனைத்து வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து ஆள பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்து மக்களுக்கு எதிராக திமுக செயல்படுவதாக கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், அமித்ஷாவா அவதூறு ஷாவா என விமர்சித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேலுநாச்சியார்புரத்தில் 212 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 111 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தார். மேடையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் அமித்ஷாவின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்தார். அவர் அமித்ஷாவா இல்ல அவதூறு ஷாவான்னு டவுட் வருது. தமிழ்நாட்டில் இந்து சமய நம்பிக்கைகள்
வழிபாட்டு உரிமைகளுக்கு முடிவு கட்டும் வகையில் நம்முடைய தமிழ்நாடு செயல்படுதுன்னு அமித்ஷா அவர்கள் பேசிட்டு போயிருக்காரு. இதற்காக என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் மூலமாக, இந்த விழாவின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். லேப்டாப் திட்டம் தொடர்பான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மறுத்த முதலமைச்சர் 2019ஆம் ஆண்டிலேயே லேப்டாப் திட்டத்தை இபிஎஸ் நிறுத்திவிட்டதாக கூறி 68 கோடி ரூபாய் மதிப்பிலான லேப்டாப்புகள் வீணானதாக சிஏஜி அறிக்கையையும் சுட்டிக்காட்டினார். மோடி தலைமையின் கீழ் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா கூறிய நிலையில் அதிமுகவிற்கு வாக்களித்தால் டெல்லியில் இருந்து பாஜக தான் ஆளும் என்பதை அமித்ஷாவை உறுதி செய்துவிட்டதாக முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார். एनडीए सरकार बनानी है या नहीं बनानी है? मोदी जी के नेतृत्व में तमिलनाडु में हमारी सरकार बनानी है या नहीं बनानी है? ஐயா, இதையே தான் நாங்கள் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா, இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்வதுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாமக இணைந்த நிலையில் தொகுதி பங்கீடு முடிவு செய்யப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்து விட்டதாக இபிஎஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். தொடர்ந்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி திமுக அரசை அகற்றவே அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததாக கூறினார். திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள். கோபம் கூட சொல்லணும்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். ராமதாஸ் தரப்பினரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று அன்புமணி நிபந்தனை விடுத்ததாகவும் அதனை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள அன்புமணி தரப்பிலான பாமகவுக்கு 18 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த தேர்தலில் போட்டியிட்ட 23 தொகுதிகளை விட கூடுதல் இடங்களை பாமக கேட்பதாக கூறப்படும் நிலையில் 18 தொகுதிகளை வழங்க அதிமுக முன்வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுபோக ஒரு மாநிலங்களவை இடத்தையும் அன்புமணி தரப்பிலான பாமகவிற்கு அதிமுக ஒதுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏப்ரல் மாதம் நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் ஒரு இடத்தை ஒதுக்கித் தருவதாக அதிமுக உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்புமணியிடம் அதிமுக பேசியது தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் நியூஸ்18 தமிழ்நாடிற்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்துள்ளார். அன்புமணியிடம் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்தியது ஏற்புடையது அல்ல என்றும் அன்புமணியை பாமக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானது என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செய்தியாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனிடையே பாமகவிற்கு வழங்கும் அதே எண்ணிக்கையிலான சீட்டை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று அதிமுகவிற்கு தேமுதிக நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிபந்தனையை அதிமுக ஏற்க மறுத்ததாகவும் இதனால் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லி சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிவிட்டு தான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க சென்றார். பாமகவுடன் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவரது இடத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. அப்பொழுது திமுக கூட்டணியை வீழ்த்தும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதேபோன்று தொகுதி பங்கீடு குறித்தும் தேர்தல் வியூகம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியலையும் அமித்ஷாவிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி இன்று விளக்கமளிக்கலாம் என்று தெரிகிறது.
காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்ட 312 சவரனில் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட சிலைகளில் ஒரு துளி கூட தங்கம் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் குற்றப்பத்திரிகை மூலம் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 1000 ஆண்டுகள் பழமையான சோமாஸ்கந்தர் உற்சவர் சிலை சேதமடைந்ததால் 2015ஆம் ஆண்டு சாமிமலையில் உற்சவர் மற்றும் ஏலவார்குழலி அம்மன் ஆகிய 2 சிலைகள் செய்யப்பட்டன. இதனிடையே பக்தர்களிடமிருந்து தங்கம் வாங்கியதற்கான ரசீதுகள் இல்லை, சிலை செய்யும் போது வீடியோ புகைப்படங்கள் எடுக்கப்படவில்லை என்பன உள்ளிட்டவை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்தது. இதுகுறித்து 2017இல் வழக்கு பதிந்து விசாரித்த சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் 9 பேரை குற்றவாளிகளாக சேர்த்தனர். வழக்கு சிவகாஞ்சி காவல் நிலையத்திடம் மாறிய நிலையில் முதல் தகவல் அறிக்கை 2023இல் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திருத்தப்பட்ட நகல் மனுதாரரான அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதில் IIT சார்பில் ஆய்வு செய்ததில் துளி தங்கம் கூட இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி போலி ஆவணங்கள் தயாரித்து மோசடி செய்தல், போலி என்று தெரிந்தும் உண்மை என்று பயன்படுத்துதல் என்ற பிரிவுகள் நீக்கப்பட்டு கோயில்களில் சிலைகள் மற்றும் சிலை சார்ந்த பொருட்களை திருடுவது, ஒரே நோக்கத்திற்காக பலர் கூட்டாக குற்றச்செயல்களில் ஈடுபடுதல் ஆகிய பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் காவிரிக்கரையில் சங்கீத மும்மூர்த்தியான தியாகராஜரின் நினைவு தினத்தையொட்டி பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். காவிரிக்கரையில் அமைந்துள்ள தியாகராஜரின் நினைவிடத்தில் மகதி, சுதா ரகுநாதன், நித்யஸ்ரீ, ஜனனி உள்ளிட்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் 5 கீர்த்தனைகளை ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி அவருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். இந்த புனிதமான ஒரு மண்ணில் தியாகராஜ சமாதிக்கு எதிர நின்றுட்டு பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமையணும். இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த யாத்திரை, அதாவது பஞ்சரத்னம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கலைஞர்களாகிய எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். பேருந்தில் மாரடைப்பு ஏற்பட்ட மூதாட்டியை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்த நடத்துனருக்கு பாராட்டு குவிகிறது. கோவையிலிருந்து அன்னூர் நோக்கி 45C வழித்தட பேருந்து சென்று கொண்டிருந்தது. அத்திப்பாளையம் பிரிவருகே செல்லும் போது பேருந்தில் பயணித்த மூதாட்டி திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட நடத்துனர் தினேஷ்குமார் ஓட்டுநரை பேருந்தை சாலை ஓரமாக நிறுத்தச் சொல்லி மூதாட்டிக்கு முதலுதவி சிகிச்சையை அளித்தார். பின்னர் பயணிகளின் அனுமதியுடன் கணபதி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பேருந்திலேயே மூதாட்டி அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உரிய நேரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் முதலுதவி தந்து மருத்துவமனையில் அனுமதித்ததால் மூதாட்டியின் உயிர் காப்பாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். விசாரணையில் அந்த மூதாட்டி கோவை விசுவாசபுரத்தைச் சேர்ந்த 78 வயது மேரி என்பது தெரியவந்தது. இதையடுத்து அன்னூர் அரசு பேருந்து பணிமனை சார்பில் போக்குவரத்து கழக மேலாளர் ஓட்டுநர் மணிகண்டன் நடத்துனர் தினேஷ்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நந்தனம் YMCA மைதானத்தில் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் 49வது புத்தக காட்சி இன்று முதல் ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த முறை முதன்முறையாக புத்தக காட்சிக்கு பொதுமக்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக காட்சி காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான கழிப்பறை வசதிகள், வாகன நிறுத்துமிடம், ஓய்வறை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட அரங்குகளில் 30,000த்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெறும் என்றும் வாசகர்களின் வசதிக்காக 15 ATMகள் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தக காட்சியில் தினமும் மாலையில் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள் என்றும் புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பூங்காக்களில் நாய்கள் சுற்றித் திரிவதை ஆதரிப்பவர்கள் நாளை எருமை மாட்டை பூங்காவிற்கு அழைத்து வந்தாலும் ஆச்சரியப்பட முடியாது என மத்திய அரசு கூறியிருக்கிறது. அனைவரையும் நாய் கடிப்பதில்லை என விலங்கின ஆர்வலர்கள் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் நாய்களால் கடிபடாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது. தெருநாய் விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த 20 நாட்களில் ராஜஸ்தானில் 2 நீதிபதிகள் தெருநாய்களால் சாலை விபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருப்பதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர்.
இந்நிலையில் பல இடங்களில் நாய்களை அப்புறப்படுத்த குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா வாதிட்டார். இன்று பூங்காவில் நாய்கள் சுற்றித் திரிவதை ஆதரிப்பவர்கள் நாளை எருமை மாட்டை பூங்காவிற்கு அழைத்து வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று குறிப்பிட்டார். எனவே தெருவில் சுற்றித் திரியும் விலங்குகளை முறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது அனைவரையும் நாய் கடிப்பதில்லை என்று விலங்கின ஆர்வலர்கள் முன்வைத்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நாய் கடிப்படாதவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று குறிப்பிட்டார். மேலும் தொழில்நுட்ப வசதி மூலம் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விபத்துக்களை தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக தடுத்திருப்பதாக நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்தனர். நாய்கள் கடிப்பது மட்டுமின்றி அதனால் சாலை விபத்துகளும் ஏற்படுவதாக நீதிபதிகள் கூறியதற்கு நாய்களால் விபத்து ஏற்படுவதில்லை என்று விலங்கின ஆர்வலர்கள் வாதிட்டனர். அதற்கு பதிலளித்த நீதிபதிகள் எப்போதாவது சாலைகளில் இருசக்கர வாகனங்களில் சென்றிருக்கிறீர்களா என்று வினவினர். இது தொடர்பான வாதம் வியாழக்கிழமை தொடரும் என்று கூறி விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. கேரளாவின் வயநாட்டில் கோவில் திருவிழாவில் யானை மிரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வயநாட்டில் புல்பள்ளி என்ற கிராமத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பெண்கள் தீபம் ஏந்தி ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோவிலுக்கு உட்பகுதியில் நடந்த நிகழ்ச்சிகளை முடித்து யானை ஒன்று தனது இருப்பிடத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தது. திடீரென யானை மிரண்டதால் ஊர்வலத்திற்குள் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் இருந்த மக்கள் அனைவருமே சிதறி ஓடினர். யானையின் 2 கால்களும் சங்கிலியால் பூட்டப்பட்டிருந்தது. இதனால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் 2 பாகன்களுக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. ஹரியானாவில் கூலி தொழிலாளி தம்பதிக்கு 10 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 11வது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பதேகாபாத் மாவட்டத்தில் சஞ்சய்குமார் என்ற கூலி தொழிலாளிக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. ஆண் குழந்தை வேண்டுமென்ற கனவில் இருந்த சஞ்சய்குமாருக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் ஆண் குழந்தை தான் வேண்டுமென்ற அதீத ஆசையால் சஞ்சய்குமாரின் மனைவி அடுத்தடுத்து கர்ப்பம் தரித்தார். தொடர்ந்து 10 பெண் பிள்ளைகளை பெற்ற நிலையில் 11வது அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இது மிகவும் ஆபத்தான பிரசவம் என்றாலும் தாயும் சேயும் தற்போது நலமுடன் இருப்பதாக மகப்பேறு மருத்துவர் நர்வீர் ஷியோரன் குறிப்பிட்டுள்ளார். சஞ்சய்குமாரின் மூத்த மகள் தற்போது 12ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் அனைத்து மகள்களையும் நன்றாக படிக்க வைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் ஆண் வாரிசு தேவை என்ற ஆசையால் 11 குழந்தைகளை பெற்ற கூலி தொழிலாளி தம்பதிக்கு சமூக வலைதளங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் பனி கொட்டி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நூராபாத், தமஹால் உள்ளிட்ட இடங்களில் கடுமையாக பனி கொட்டியதால் திரும்பிய பக்கமெல்லாம் வெண்பட்டு போர்த்தியது போன்று பனிப்படலம் காணப்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது. இமயமலையை பனி போர்த்திய அழகிய காட்சிகளை அடல் சுரங்கப்பாதை உள்ள ரோத்தங்கிலிருந்து ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். பனிப்படலத்தில் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் விளையாடி மகிழ்ந்தனர். ரஷ்ய கொடியுடன் சென்ற வெனிசுலா கப்பலை அமெரிக்கா பிடித்துள்ளதால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வெனிசுலாவில் பொருளாதார தடையால் முடங்கியுள்ள 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை அந்நாட்டு இடைக்கால அரசு அமெரிக்காவிற்கு வழங்கும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி அந்நாட்டின் மீது அமெரிக்கா கடந்த சில நாட்களுக்கு முன் தாக்குதல் நடத்தியது. அதைத் தொடர்ந்து அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வெனிசுலா நாட்டு எண்ணெய் வளத்தை அமெரிக்கா கையாளும் என்று ட்ரம்ப் மிரட்டல் விடுத்திருந்தார். இந்த நிலையில் வெனிசுலாவில் தடை செய்யப்பட்ட 5 கோடி கச்சா எண்ணெய் பேரல்களை அந்நாட்டு அதிகாரிகள் அமெரிக்காவிற்கு வழங்க முன்வந்துள்ளதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெனிசுலாவில் இருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெய் அதன் சந்தை விலையில் விற்கப்படும் என்றும் அந்த பணம் வெனிசுலா மற்றும் அமெரிக்க மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு வெனிசுலாவுடன் தொடர்புடைய ரஷ்ய நாட்டு கொடியுடன் கூடிய எண்ணெய் கப்பல் உட்பட 2 கப்பல்களை அமெரிக்கா சிறைப்பிடித்துள்ளது. அதற்கு அருகே ரஷ்ய நீர்மூழ்கி கப்பல் மற்றும் ராணுவ கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் அசாதாரண சூழல் நிலவுகிறது.
அமெரிக்காவின் நெவாடா மாகாணத்தில் மனிதர்களுடன் ரோபோ இயந்திரம் சீட்டு விளையாடும் காட்சிதான் இது. நெவாடா மாகாணத்தில் லாஸ் வேகஸ் பகுதியில் AI தொழில்நுட்பம் மூலம் இயங்கும் ரோபோ கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு AI நிறுவனங்கள் தங்களது ரோபோக்களை காட்சிப்படுத்தியிருந்தன. இதில் ஷர்பா என்ற நிறுவனத்தின் ரோபோ கண்காட்சிக்கு வந்தவர்களுடன் சீட்டு விளையாடி பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. happening in the game and make decisions. So it also highlights the reasoning ability and the AI capabilities that we have to make, robots interact with people and accomplish actions. மனிதர்கள் தங்களது அன்றாட வாழ்வில் அவர்கள் செய்யும் வேலைகளை குறைக்கும் விதமாக இந்த ரோபோக்கள் இயங்கும் என்று இந்த கண்காட்சியில் பங்கேற்ற AI நிறுவனங்கள் தெரிவித்தன. இலங்கையின் நுவரெலியா பகுதியில் ஏரி ஒன்றில் கடல் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விபத்தின் காட்சிதான் இது. நுவரெலியா பகுதியில் உள்ள கிரிகிரி ஏரியில் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கடல் விமானம் தரையிறங்கிய போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் ஏரியில் தறிகட்டு சென்றது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 2 விமானிகள் காயமடைந்த நிலையில் அவர்களை மீட்ட மீட்புப் படையினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பால்கன் நாடுகளான போஸ்னியா மற்றும் கொசோவோவில் ஒருபுறம் பனிப்பொழிவும் மறுபுறம் மழையும் பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசோவோவில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து படகு மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதேபோன்று மற்றொரு பால்கன் நாடான போஸ்னியாவின் தென்மேற்கில் உள்ள சரஜிவோவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழை நின்றும் பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் வெள்ளம் வடிந்த பாடில்லை. ஆபத்தை உணராமல் ஒரு சிலர் அந்நாட்டின் பாரம்பரியமிக்க மோஸ்டார் பாலத்திலிருந்து வெள்ளப்பெருக்கை கண்டுகளித்தனர். நாட்டின் கௌரவத்தை விட T20 உலகக்கோப்பை முக்கியமல்ல என்று கூறியுள்ள வங்கதேசம் இந்தியாவில் விளையாட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்ட சூழலில் IPL-இல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிகுர் ரஹ்மானை விடுவிக்க BCCI உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று ICC-இடம் வங்கதேசம் முறையிட்டது. அதாவது இந்தியா மற்றும் இலங்கையில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி வங்கதேசம் விளையாடும் ஆட்டத்தை இலங்கையில் மட்டும் நடத்துமாறு வலியுறுத்தியது. இதற்கு மறுப்பு தெரிவித்த ICC அட்டவணைப்படி வங்கதேசம் இந்தியா வந்து விளையாடவில்லை என்றால் அந்த போட்டியில் தோற்றதாக கருதி புள்ளிகள் எதிரணிக்கு வழங்கப்படும் என எச்சரித்தது. இந்நிலையில் T20 உலகக்கோப்பைக்காக நாட்டின் கௌரவத்தை விலையாக கொடுக்க முடியாது என வங்கதேச விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆசிப் நஸ்ருல் தெரிவித்துள்ளார். தங்கள் நாட்டு வீரர்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்ய முடியாது என கூறியுள்ள வங்கதேசம் தங்களுக்கான போட்டிகளை இலங்கையில் நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது. மின்னல் வேகத்தில் உயர்ந்து வரும் வெள்ளிக்கும் இனி தங்கத்தை போன்று ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தின் தரத்தை உறுதி செய்யும் வகையிலும் நுகர்வோர் போலியை வாங்கி ஏமாறுவதை தடுக்கும் வகையிலும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டு வருகிறது. குறிப்பாக வெள்ளி விலை கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. விரைவில் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாயை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சந்தைகளில் போலி வெள்ளி நகைகள், கலைப்பொருட்கள் விற்பனை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதை தடுக்கும் வகையில் தங்கத்துக்கு பயன்படுத்தப்படும் ஹால்மார்க்கிங் முறை வெள்ளிக்கும் கட்டாயமாக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வெள்ளி ஹால்மார்க்கிங் எப்போது கட்டாயமாக்கப்படும் என்ற தகவல்கள் இல்லாத நிலையில் அதற்கு முன்பு தொழில்துறை பங்குதாரர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரை இந்தியா மிகப்பெரிய நுகர்வு சந்தைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. இங்கு ஆண்டுக்கு 5000 முதல் 7000 டன் வரை வெள்ளி தேவைப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையொட்டி மதுரை மாவட்டத்தில் உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் வரும் 15 முதல் 17ஆம் தேதி வரை ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள்
madurai.nic.in என்ற இணைய முகவரி வாயிலாக இன்று மாலை 5 மணி வரை முன்பதிவு செய்யலாம் எனவும், வயது, புகைப்படம், செல்போன் எண் உள்ளிட்டவற்றை உள்ளிட்டு வீரர்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காளைகளை முன்பதிவு செய்பவர்கள் பெயர், புகைப்படம், செல்போன் எண், ஆதார் எண் மற்றும் காளைக்கான மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் ஆகியவற்றை உள்ளிட்டு பதிவு செய்ய வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மூர்த்தி, பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் தொடங்கி வைக்கவிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சர் 16ஆம் தேதி பாலமேடுக்கு வருகிறார். 17ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் அலங்காநல்லூருக்கு வருகிறார். ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் மற்றும் காளை உரிமையாளர்களுக்கு காருக்கு பதிலாக டிராக்டர் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற மதுரை ஜல்லிக்கட்டு போட்டிகளை கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தமிழக அரசே நடத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில் விழாவை கிராம ஜல்லிக்கட்டு குழு நடத்த அனுமதி கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்நீதிமன்ற கிளை உத்தரவுப்படி கடந்த சில ஆண்டுகளாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை வருவாய்த்துறை சார்பில் மதுரை மாவட்ட நிர்வாகமே நடத்தி வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் மாவட்ட நிர்வாகமே ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அனுமதி தந்தனர். ஜல்லிக்கட்டு நிகழ்வு IPL போட்டி இல்லை என்றும் பல ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டு நடைபெறுவதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். வழக்கு மேல் வழக்கு தாக்கல் செய்து தேவையில்லாமல் ஜல்லிக்கட்டுக்கு தடை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்றும் நீதிபதிகள் கூறினர். அவனியாபுரம் மட்டுமின்றி பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அரசே முன்னின்று நடத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வடமாநில இளைஞர்கள் 2 பேர் வீடு ஒன்றில் திருட முயன்ற காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாநகர் தல்லாகுளம், திருப்பாலை, கேப்புதூர், அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக ஆளில்லா வீடுகளில் நகைகள் கொள்ளை போவதாக காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துள்ளன. இந்த புகார்கள் மீது விசாரணை நடத்திய காவலர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது வீடு ஒன்றுக்குள் புகுந்த கொள்ளையன் காரின் அருகே நின்று யாராவது வருகிறார்களா என நோட்டமிடுவதும், மற்றொரு திருடன் சுவரேறி குதிப்பதும் CCTV கேமரா மூலம் தெரியவந்தது. உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் கிரில் கேட்டை அறுத்து வீட்டிற்குள் செல்ல முயன்ற காட்சியும் CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. பட்டப்பகலில் 2 கொள்ளையர்கள் மக்கள் நடமாட்டம் இருக்கும் சாலையின் வீட்டில் கிரில் கேட்டை உடைக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திருட்டில் ஈடுபட்ட குற்றவாளிகளை காவலர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிரான புத்தகத்தை பறிமுதல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக புத்தகம் சென்னை புத்தக காட்சியில் கீழைக்காற்று பதிப்பகத்தின் அரங்கில் விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. நீதிபதிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் உள்ள இந்த புத்தகத்தின் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என வேலூரைச் சேர்ந்த நவீன் பிரசாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜராகிய மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் புத்தகத்தில் நீதிபதியை களங்கப்படுத்தும் வகையில் வார்த்தைகள் உள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி புத்தக கண்காட்சியில் இருந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் புத்தக காட்சி தமிழக அரசால் நடத்தப்படவில்லை என்றும் பதிப்பாளர்களால் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து கீழைக்காற்று பதிப்பகம் மீது தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் புத்தகத்தை பறிமுதல் செய்யவும் புத்தகம் விற்பனைக்கு வரவில்லை என்பதை உறுதி செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர். செங்கல்பட்டு அருகே அடுக்குமாடி குடியிருப்பின் 8வது மாடியிலிருந்து தவறி விழுந்த 9 வயது சிறுவன் இறந்தது தொடர்பாக காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முள்ளிப்பாக்கம் கூட்டுசாலை விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இதில் 8வது தளத்தில் வசித்து வந்த கார்த்திகேயன் என்பவரின் மகன் நவீன் கடந்த திங்கட்கிழமை மாடியிலிருந்து தவறி விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பால்கனியில் விளையாடிய சிறுவன் தவறி விழுந்ததாக கூறப்பட்ட நிலையில் படுக்கை அறையில் சோபாவில் அமர்ந்திருந்த நவீன் ஜன்னல் வழியாக கீழே விழுந்து உயிரிழந்தது தெரியவந்தது. நேற்று மாலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பின் நவீனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பாதுகாப்பு குறைவாக உள்ளதாக கூறி செங்கல்பட்டு திருப்போரூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். குடியிருப்பு நிர்வாகம் அளித்த 20 வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்றும் வசிப்பதற்கு அச்சமாக இருப்பதாக கூறினர்.
துர்க்கனை இருக்கிறாங்க, எல்லா வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது. இன்னைக்கு இந்த உயிர் போனாங்க, நாளைக்கு எத்தனை உயிர் அந்த குழந்தைக்கு போகும். நீங்கள் ஒரு சேஃப்டி எவ்வளோ லட்சம் கணக்கு பண்ணி நீங்கள் இந்த பில்டிங்கை கட்டுறீங்க. அதில் ஒரு திருடு ஒரு சேஃப்டினஸ் எதனா வச்சுக்கணும்ல. செங்கல்பட்டு தாலுகா காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அவர்களை கலைந்து போக செய்தனர். ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக பரப்பப்படும் செய்தி வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அரசு நிறுவனமான ஆவினின் பச்சை நிற பால் பாக்கெட் விலை உயர்த்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம், தற்போது ஆவின் நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருப்பது கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் பாக்கெட் என்றும், இதில் கூடுதலாக வைட்டமின் ஏ மற்றும் டி செறிவூட்டப்பட்டுள்ளதுடன் கொழுப்புச்சத்து உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்பட்ட பழைய ஆவின் கிரீன் மேஜிக் நிலைப்படுத்தப்பட்ட பாக்கெட் பால் தற்போது அதே விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆவின் நிறுவனம், தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விலை மற்றும் வகைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளதுடன் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி ஆவின் பால் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பொங்கலை ஒட்டி பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவார் என கூறப்பட்ட நிலையில் இம்மாத இறுதியில் கோயம்புத்தூருக்கு வருவார் என தகவல் வெளியாகியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 28ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரியில் நடைபெறக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பயணத்தின் இடையே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வரக்கூடிய 13ஆம் தேதி கூடலூர் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு வர வேண்டும் என்று ராகுல் காந்திக்கு மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கான தேதி இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதிக தொகுதிகளில் போட்டியிடுவது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதுதான் காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை என்று அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து கட்சி தலைமைதான் முடிவெடுக்கும் என்றார். அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களின் கோரிக்கை. எம்எல்ஏஸு, சில எம்பிஸு அவங்களுக்கு வேற ஏதாவது இது இருக்கலாம், கம்பல்ஷன்ஸ் இருக்கலாம். யாருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது, என்ன இல்லை, அவங்க தொகுதியில் வேலை நடக்கணும், கேஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். தொடர்ந்து பேசிய அவர் தாவேக தலைவர் விஜயை சந்தித்தது குறித்தும் குறிப்பிட்டார். விஜயை சந்தித்தேன், அவ்வளவுதான். நான் அது பிரவீன் சக்கரவர்த்தி வெறும் காங்கிரஸ் கட்சி இது ஒன்று தானா, ஐடென்டிட்டி ஒன்று தானா, மற்ற ஐடென்டிட்டி நிறைய இருக்குது இல்லையா. நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம் இல்லையா. பார்க்கறதுக்கு ஒரு நடிகராக பார்க்க வரல, இப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்க வராங்க. அப்போ அதுலேருந்து அவங்களோட எண்ணம் தெரியுது. ஸோ அவர் ஒரு சக்தி தான், அதை மறுக்கவே முடியாது யாரும். விஜய்க்கான ஆதரவு வெளிப்படையாக தெரிவதாகவும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்தார். கடந்த காலங்களில் 400 கோடி ரூபாய் பணம் 40 தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தருவதாக கூறி அதிமுக மற்றும் பாஜக தனக்கு அழைப்பு விடுத்ததாக சீமான் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது விதிமீறலில் ஈடுபட்டதாக பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனக்கு வந்த கூட்டணி வாய்ப்புகள் குறித்து விவரித்தார். அதான் சொல்றேன், அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுறாங்க. உங்களுக்கு வேணுமா? தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக பாமக கூட்டணி அறிவிப்பு குறித்து கருத்து கூறினார். அது எதிர்பார்த்ததான், ஏற்கனவே பாமக அதிமுகவோட இருந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு வேற இது ஒன்று தான் வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த கூட்டணிக்கு போவாங்கங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். தைப்பொங்கல் தேர்தல் பொங்கலாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு 3000 ரூபாய் பணம் வழங்குவதாகவும் சீமான் விமர்சித்தார். உதகை அருகே மினி பஸ் 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 32 பேர் படுகாயமடைந்தனர். உதகையில் இருந்து தங்காடு கிராமத்தை நோக்கி பயணிகளுடன் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது. மணலாடா என்ற இடத்திற்கு அருகே வரும்பொழுது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அதில் இருந்த 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து உருண்டது.
மினி பேருந்து கவிழ்ந்த இடம் விவசாய பகுதி என்பதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. எனினும் பேருந்தில் இருந்த 3 குழந்தைகள், 12 பெண்கள் உட்பட 32 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அப்பகுதி மக்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாங்கள் கீழே வேலை பண்ணிட்டு இருந்து மேலே பஸ்ஸு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. பார்த்தாக்கா கீழே வண்டி அப்செட் ஆகிட்டு பிறந்துட்டு வந்துட்டு இருந்துச்சுங்க. ஓடி வந்து எல்லாரையும் நாங்கள் தாங்க வெளியே எடுத்து எல்லாரும் ஆம்புலன்ஸ் வந்துச்சுங்க. ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருங்க. தீயணைப்பு வீரர்கள் மூலம் விபத்திற்குள்ளான மினி பேருந்தை மீட்ட காவல்துறை விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முட்டை விலை தொடர்ந்து குறைந்து வருகிறது. உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 20 காசுகள் சரிந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் இருந்து வருகின்றன. இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் வெளிநாடுகள், வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த மாதம் முட்டை கொள்முதல் விலை வரலாறு காணாத அளவு ₹6.40 நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் உற்பத்தி அதிகரிப்பு, மார்கழி மாதம் என்பதால் முட்டை சாப்பிடுபவர் எண்ணிக்கை குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 நாட்களாக முட்டை விலை குறைந்த நிலையில் நேற்று 20 காசு குறைக்கப்பட்டது. நாமக்கல்லில் ஒரு முட்டை கொள்முதல் விலை ₹5.80 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ₹142 முட்டை கோழி 1 கிலோ ₹90 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடியதாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். மருதுபாண்டியன் என்ற நபர் தனது நண்பர்களுடன் இணைந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அச்சுறுத்தும் வகையில் பட்டாக்கத்தியால் கேக் வெட்டியுள்ளார். அந்த வழியாக ரோந்து சென்ற காவலர்கள் இந்திரா நகர் பெருமாள் கோயில் அருகே கும்பலாக நின்ற இளைஞர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது ராமர் என்ற இளைஞர் அரிவாளை ஏந்தியவாறு காவலர்களை மிரட்டிவிட்டு தப்பி ஓட முயன்றதாக தெரிகிறது. மருதுபாண்டியன், அவரது நண்பர்கள் உட்பட 7 பேரை காவலர்கள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மருதுபாண்டியன் மீது ஏற்கனவே கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட சில வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கார் தீப்பிடித்து எரிந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கோவை சாய்பாபா காலனி பகுதியைச் சேர்ந்த கார் விற்பனை நிறுவனத்தின் ஊழியராக பணியாற்றி வருபவர்கள் விமல்ராஜ், ஆகாஷ் மற்றும் முரளி. இந்த நிறுவனத்தின் சார்பில் எட்டிப்படை பகுதியில் முகாம் நடந்துள்ளது. இந்த முகாம் முடிவடைந்த நிலையில் டெஸ்ட் டிரைவுக்கு பயன்படுத்தப்படும் காரை எடுத்துக்கொண்டு வேகமாக கோவை வந்துள்ளனர். எட்டிப்படை சந்திப்பு அருகே வந்தபொழுது அவ்வழியாக வந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியுள்ளது. பொதுமக்களிடம் சிக்காமல் இருப்பதற்காக அந்த காரில் வந்தவர்கள் காரை திருமலையாம்பாளையம் பகுதி வழியாக காளியாபுரம் செல்லும் சாலையில் வேகமாக சென்றனர். அப்போது சாலையில் கெயில் நிறுவனம் சார்பில் தரையில் குழாய் பதிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த இரும்பு குழாய் மீது கார் பயங்கரமாக மோதியது. இதில் கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் காரை ஓட்டி வந்த ஆகாஷ் மற்றும் பின்புறம் அமர்ந்திருந்த முரளி ஆகியோர் வெளியேறினர். ஆனால் முன் இருக்கையில் அமர்ந்திருந்த விமல்ராஜ் காருக்குள் சிக்கிக் கொண்டார். காரிலிருந்து இறங்க முடியாத நிலையில் அவர் தீயில் கருகி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மக்கள் ஆதரவோடு திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் அமையும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி 2007ஆம் ஆண்டு தொடங்கியது. 10 ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்ட இத்திட்டம் 18 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது முடிவுற்ற நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதனிடையே ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியுடன் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக இருப்பதாக கூறினார். கரெக்டா 100 நாட்கள் தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. நிச்சயம் மக்களுடைய வரவேற்பை பார்க்கும் பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கப் போவது நிச்சயம் உறுதி. எப்பொழுது மக்களுக்கு துணை நிற்கும் அரசு திமுக அரசு என்றும் உதயநிதி தெரிவித்தார். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். மணப்புரம் கோவில் நகை காணாமல் போன புகார் தொடர்பான விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் ஜூன் 28ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ தனிப்படை காவலர்கள் 5 பேரை கைது செய்துள்ளது. மேலும் கடந்த மாதம் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் உள்ளிட்ட 4 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. அதன்பின் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு புதன்கிழமை அன்று நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்து விசாரிக்க வேண்டியுள்ளதாகவும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்தார்.
அப்பொழுது இதுவரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை கைது செய்யாதது ஏன் என சிபிஐ தரப்புக்கு நீதிபதி ஸ்ரீமதி கேள்வி எழுப்பினார். இதனிடையே முன்ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதாக மனுதாரர் தரப்பு தெரிவித்தது. இதையடுத்து திரும்பப் பெற அனுமதி அளித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அமைச்சர் KN நேரு சுமார் 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டி தமிழக DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு அதிமுக MP இன்பதுரை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஏற்கனவே புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை அடிப்படையாக வைத்து உடனடியாக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரி இன்பதுரை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ஊழல் எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை தெளிவாக கூறியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கடந்த மாதம் 13ஆம் தேதி புகார் அளித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை என மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்து நியாயமான முறையில் குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி முடிக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார். ஆந்திராவில் ONGC எண்ணெய் கிணற்றில் பற்றி எரியும் தீயை அணைக்க முடியாமல் 4ஆம் நாளாக வீரர்கள் போராடி வருகின்றனர். ONGCக்கு சொந்தமான எரிவாயு கிணற்றில் பற்றி எரியும் தீயை நிபுணர்கள் குழு அணைக்க போராடும் காட்சிகள்தான் இவை. ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டத்தில் உள்ள இருசுமண்டா கிராமம் அருகே ONGC நிறுவனத்திற்கு சொந்தமான எரிவாயு கிணற்றை புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எரிவாயு கிணற்றில் ஏற்பட்ட தீ சுமார் 60 அடி உயரத்திற்கு எழுந்தது. தீயை கட்டுப்படுத்த முடியாததால் இப்பகுதியை சுற்றியுள்ள 3 கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்கள் அடங்கிய குழு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. ட்ரோன் கேமரா மூலம் ஆய்வு செய்து தீயை அணைக்கும் முயற்சியில் நிபுணர் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கும் என மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மக்கள் தொகை எண்ணிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் நிலையில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக 2021ஆம் ஆண்டு நடைபெறவில்லை. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணி இந்த வருட ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் மாநில அரசுகள் நிர்ணயிக்கும் 30 நாட்கள் இந்த பணி நடைபெறும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வீடு வீடாக கணக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் 15 நாட்களுக்கு சுய கணக்கெடுப்பு வசதியை பொதுமக்களுக்கு வழங்கும். இதன் மூலம் குடிமக்கள் தங்களது வீடு மற்றும் வீடு அமைப்பு தொடர்பான விவரங்களை நேரடியாக பதிவு செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது. மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஹங்கேரியில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் முழு ஏரியும் உறைந்து போயிருக்கும் காட்சிதான் இது. புடாபெஸ்ட் நகரில் திரும்பும் திசையெங்கும் பனி குவியல்களை தென்படுகின்றன. குடியிருப்புகள், சாலைகள், மரங்கள், ரயில்கள் என அனைத்திலும் பனி படர்ந்துள்ளது. புடாபெஸ்ட் நகரின் ஏரிகள் முழுவதும் உறைந்து காட்சியளிக்கிறது. அங்குள்ள நைரகாசா பூங்காவில் பனிக்கரடிகள் பனித்துளிகளில் விளையாடி மகிழ்ந்தன. வாகனங்கள் மீது படர்ந்திருக்கும் பனியால் ஹங்கேரியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் லூசியானா மாகாணத்தில் நடைபெற்று வரக்கூடிய கார்னிவல் நிகழ்ச்சியின் காட்சிகள் தான் இவை. லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஆர்லியன் பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டுக்கு பிறகு கார்னிவல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நியூ ஆர்லியன் பகுதியில் கார்னிவல் நிகழ்ச்சி உற்சாகமாக தொடங்கியது.
காவலர்களின் வாகன அணிவகுப்போடு தொடங்கிய நிகழ்ச்சியில் வித்தியாசமான வேடங்களில் பலரும் கலந்து கொண்டு சாலையில் அணிவகுத்து சென்றனர். நாற்பத்தி 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கார்னிவல் நிகழ்ச்சியில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க 100க்கும் அதிகமான காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனியை பதவி விலக வலியுறுத்தி அந்நாட்டின் இளம் மாகாணத்தில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. ஈரானில் விலைவாசி உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. போராட்ட கும்பலுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல் ஏற்பட்டு வருகிறது. 2 வாரங்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் ஈரான் நாட்டிற்கு எதிரானவர்களுடன் இணைந்து செயல்பட்டு வருவது தெளிவாக தெரிவதாக கூறியுள்ள ஈரான் உச்சநீதிமன்ற நீதிபதி கோலம் மொஹ்சேனி, தெருக்களில் வந்து வன்முறையில் ஈடுபடுபவர்கள், அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்களுக்கு எந்தவித கருணையும் காட்டப்படாது என்றும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்கொள்வோம் என்றும் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் அரசு குடும்பத்தை சேர்ந்தவரும் நாடு கடத்தப்பட்டவருமான ரெசா பஹ்லவ் பாதுகாப்பு படையினர் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு பதிலாக அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். திருநெல்வேலி அரசு மகளிர் கல்லூரியில் மாணவி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய புகாரில் கைது செய்யப்பட்ட கல்லூரி முதல்வர் ஜாமீனில் வெளியே வந்த மறுநாளே திமுக எம்எல்ஏ முன்னிலையில் அரசு விழாவில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டதாக கல்லூரி முதல்வர் சுமிதா மற்றும் அவரது கணவர் கடந்த 6ஆம் தேதி சைபர் கிரைம் காவலர்களால் கைது செய்யப்பட்டனர். ஆனால் அன்றிரவே 2 பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு மகளிர் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற மடிக்கணினி வழங்கும் விழாவில் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாபுடன் சுமிதா கலந்து கொண்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் சங்கத்தினர் அரசு விழாவிலேயே கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முழக்கம் எழுப்பிய மாணவர்களை காவல்துறையினர் வெளியேற்றினர். கல்லூரி முதல்வர் மீது சட்ட ரீதியாகவும் துறை ரீதியாகவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் சிறப்பு மேலிட பார்வையாளர்களாக முகுல் வாஸ்னிக் உட்பட 3 பேரை நியமித்து அக்கட்சி தலைமை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு, அசாம், கேரளா, மேற்குவங்க மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு இந்த 4 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கான சிறப்பு மேலிட பார்வையாளர்களை காங்கிரஸ் கட்சி நியமனம் செய்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு சேர்த்து முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி, காசி முகமது நிஜாமுதீன் ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். கண்ணையாகுமார் ஆகியோர் மேலிட பார்வையாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அசாம் மாநிலத்திற்கு பூபேஷ் பாகல், டி.கே. சிவகுமார், பந்து திர்கே ஆகியோரும், மேற்குவங்க மாநிலத்திற்கு சுதீப் ராய் பர்மான், ஷகீல் அகமது கான், பிரகாஷ் ஜோஷி ஆகியோரும் மேலிட பார்வையாளர்களாக நியமிக்கப்படுவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் மூலம் மக்களின் தனிப்பட்ட விவரங்களை திமுகவின் தேர்தல் ஆதாயத்திற்காக சேகரிக்க நினைப்பது தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளை மீறும் செயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் 4.5 ஆண்டுகள் மக்களின் அடிப்படை தேவையை கூட நிறைவேற்றாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் 50,000 தன்னார்வலர்களை கொண்டு வீடு வீடாக சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்கப் போவதாக சாடியுள்ளார். அரசின் பணத்தில் தன்னார்வலர்கள் என்ற முகமூடி அணிந்து கொண்டு திமுகவிற்கு வேலை பார்ப்போர் வீடு வீடாக சென்று திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் ஒரு மோசடி நாடகம்தான் இது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் ரகுபதி, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி ஆதாரமற்ற அவதூறை கக்கியிருப்பதாக சாடியுள்ளார். வீண் அவதூறுகளை பரப்புவதை நிறுத்திவிட்டு தமிழ்நாட்டிற்கு பயனுள்ள கனவு எதையாவது எடப்பாடி பழனிசாமி வைத்திருந்தால் தெரிவிக்கட்டும் என்றும் அதையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றும் என்றும் கூறியுள்ள அமைச்சர் ரகுபதி, அடுத்த முதலமைச்சர் தான் என்ற பழனிசாமியின் கனவு மட்டும் எப்போதும் காணல் நீராகத்தான் இருக்கும் என்றும் விமர்சித்துள்ளார்.